ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படி, அவரை முழு உள்ளத்தோடு துதிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சபையாராய் கூடி வந்திருக்கிறோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். சொல்லுங்க, தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே ஆமென், விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே விசுவாசியே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, அவர் நம்முடைய தஞ்சமாய் நம்முடைய அரணாய் இருக்கிறாரே. நம்முடைய ஜனத்தை சீக்கிரமாய் சேர்த்துக் கொள்ள அவர் மீண்டும் வரப்போகிறார். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு
சூழலென்று காத்திருக்க மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழலென்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய் விசுவாசத்தால் விரைந்து முன்னேகிடுவாய் விசுவாசியே ஆமென் விசுவாசியே விசுவாசியே கலங்காதே விசுவாசத்தால் ஆமென் என்றும் என்றும் பிழைப்பாய் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பாய் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பாய் விசுவாசியே விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே ஆமென் பாதம் விசுவாசத்தாய் என்றும் பிழைப்பாய் விசுவாசத்தாய் என்றும் என்றும் பிழைப்பாய் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே கூரை இல்லையே கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு ஆமென் கூரை இல்லையே கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார் உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார் சொல்லுங்க தண்ணீரண்டை ஆமென் தாகம் தீர்க்கின்றார் ஓ தண்ணீரண்டை ஓட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார் சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே எதிரிகள் போன் ஆயத்தப்படுத்துகின்றார் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்து ஆமென் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை ஆமென் குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே கூரை இல்லையே சொல்லுங்க கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே கூரை இல்லையே கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார் சொல்லுங்க ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவியை பொழிகின்றார் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஆமென் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்
நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. விசுவாசத்தோட சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு ஆமென். குறை இல்லையே, குறை இல்லையே. ஹalleluya. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுங்க, குறை இல்லையே. அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். அவருடைய நம்முடைய தஞ்சமும் நம்முடைய கண்மலையுமாய் இருக்கிற தெய்வத்தை குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லுங்க, சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள உயிருள்ள நாட்களெல்லாம் அப்பா, எங்களுக்கு நீங்க செய்த நன்மைகளுக்காக பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் அம்மே என்று மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளில் ஆமே என்று மகிழச் செய்தே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே. துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, சொல்லுங்க, தூயவரே, தூயவரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை
என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, அவர் மாட்சிமை உடையவர், அவர் வல்லமை நிறைந்தவர். ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கே ஆராதனை, அவருக்கே துதி. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவரப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய முழு உள்ளத்தோடு அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதும் ஆராதிப்பதும் அது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ள மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். என் ஆத்மா கவி பாடு, தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடு, கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடு, தேவாதி தேவனை துதித்து கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. சொல்லுங்க, என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தரை துதித்து வனாந்தீரம் செழித்தி வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே, ஆவியினால் என் ஆத்மா கவி பாடு, தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தனை துதி. சொல்லுங்க, என் ஆத்மா கவி பாடு, தேவாதி தேவனை துதித்து ஆமென். உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து கரம் பற்றி நடத்து ஆவியானவரே. சொல்லுங்க, கரம் பற்றி நடத்து ஆவியானவரே. வனாந்திர செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால். சொல்லுங்க, கரம் கரம் பற்றி நடத்து ஆவியானவரே, கரம் பற்றி நடத்து ஆவியானவரே. ஆமென்.
வயல்வெளி காடாகும், வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்திரங்கள் எல்லாம் வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. லீபனோனின் மகிமையை ஆண்டவர் இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே நம்மை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரம் பற்றி நடத்து ஆவியானவரே, சொல்லுங்க. கரம் பற்றி நடத்து ஆவியானவரே, வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். சொல்லுங்க. வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால். சிறியவன் பலத்த ஜாதியாவான் மந்தை பெருகிடுமே, சிறியவன் பலத்த ஜாதியாவான் மந்தை பெருகிடுமே. பல லட்சம் ஆத்துமாக்கள் வருகின்றாரே, இதை கண்கள் காணுதே. பல லட்சம் ஆத்துமாக்கள் வருகின்றாரே, இதை கண்கள் காணுதே. தூய ஆவியின் தரிசனத்தால், தூய ஆவியின் தரிசனத்தால் கரம் பற்றி நடத்து ஆவியானவரே. சொல்லுங்க. கரம் விசுவாசத்தோட ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார். வருகிற நாட்களிலே நம்முடைய ஆவியின் பலத்தினாலே நம்மை அவர் நடத்த வல்லவர். ஆவியானவரே, வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால். சொல்லுங்க. தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையா. அற்புதம் அடையாளம் நடக்கின்றதே, வசனம் நிறைவேறுதே. அற்புதம் அடையாளம் நடக்கின்றதே, வசனம் நிறைவேறுதே. வாலிபர் இயேசுவுக்காய் எழும்பினாரே, இனி உலகை கலக்குவோம். வாலிபர் இயேசுவுக்காய் எழும்பினாரே, உலகை கலக்குவோம். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால். சொல்லுங்க. தூய தூய ஆவியின் வல்லமையால் கரம் பற்றி நடத்து ஆவியானவரே. சொல்லுங்க. கரம் பற்றி நடத்து ஆவியானவரே, வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். சொல்லுங்க விசுவாசத்தோட. என்னுடைய வனாந்தரங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் காடாக மாற்ற போகிறீரப்பா. ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் தரிசனத்தால், தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வனாந்திரங்கள் எல்லாம் வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா.
என் வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறும். ஹalleluya. என்னுடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிற ஒரு ஆண்டு. நான் மகிமையை பார்க்க போகிற ஒரு ஆண்டு. ஹalleluya. ஒரு பெருக்கத்தை காண்கிற ஒரு ஆண்டாக கர்த்தர் எனக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை உங்க வல்லமையை கொண்டு, எங்க பலத்தினால முடியாத ஆண்டவரே, எங்க சாமர்த்தியத்தினாலே முடியாத ஆண்டவரே, உங்க பலத்தினாலே, தூய ஆவியானவருடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வனாந்திரங்களை எல்லாம் செழிப்பாக மாற்ற போகிறோம். சொல்லுங்க உங்க வாயினால் அறிக்கையிடுங்க. எங்க வனாந்திரங்களை எல்லாம் ஆவியானவரின் பலத்தை கொண்டு நாங்கள் செழிப்பாக மாற்றுகிறோம் அப்பா. ஹalleluya. வயல்வெளிகளை எல்லாம் காடாக மாறுகிற அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. தூய ஆவியின் வல்லமையால் சொல்லுங்க. தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால், ஆமென். ஆவியின் வல்லமையால் சிறியவன் பலத்த ஜாதியாவான் மந்தை. விசுவாசத்தோட பாடுவோம். சிறியவன். ஆண்டவரே எங்க சிறுமையெல்லாம் மாறி நாங்கள் மந்தையாய் பெருகணும் ஆண்டவரே. சபை மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம். சிறியவன் பலத்த ஜாதியாவான் மந்தை பெருகிடுதே. பல லட்சம் ஆத்துமாக்கள் வருகின்றாரே, என் கண்கள் காணுதே. தூய ஆவியின் தரிசனம். ஆமென். சொல்லுங்க. தூய ஆமென். ஹalleluya. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஹalleluya. இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் ஆயிரமாய் பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை பலத்த ஜாதியாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர். ஹalleluya. நம்முடைய சபையை மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பொருளாதாரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே, எல்லாவற்றிலையும் இந்த வருடத்திலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, வருகிற நாட்களிலே ஒரு மேன்மையை காண கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மால முடியாது. அவருடைய பலத்தினாலே, அவர் கொடுக்கிற தரிசனத்துல ஓடும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறாரே. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிறைந்து ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. உம்முடைய வாக்குகள் மாறுவதில்லை ஆண்டவரே, உம்முடைய வாக்குகள் குறைவதில்லை ஆண்டவரே, உம்முடைய வாக்குகள் ஒழிவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அவைகள் ஒழியாது, அவைகள் மாறாது. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த வருஷத்துல அப்படியே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பற்றி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க. கரம் பற்றி நடத்தும் ஆவியானவரே. வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். ஆமென். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். தூய ஆவி. ஆமென். வல்லமையா. சொல்லுங்க. மனம் பற்றி நடத்தும் ஆவியானவரே. விசுவாசத்தோட
பலப்படுத்தி பற்றி நடத்துகிற ஆவியானவரை நம்பி நாங்கள் பிரயாணிக்கிறோம் அப்பா. வனாந்தரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். வனாந்தரம் செழிப்பான தோட்டமாகும், வயல்வெளி காடாகும். தூய ஆவியின் வல்லமையார், தூய ஆவியின் வல்லமையார். சொல்லுங்க, தூய ஆவியின் வல்லமையார், தூய ஆவியின் வல்லமையார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிறைந்து ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே இந்த கால வேளையில எங்களை பலப்படுத்துவீராக. எங்க சுய பலத்தினால முடியாது ஆண்டவரே, எங்க சாமர்த்தியத்தினால எல்லாம் ஆண்டவரே, எங்க பலத்தினாலே அல்ல ஆண்டவரே, ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகதனலரபோ ஷகதல. ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா லீபனோனிலே பாய்கின்ற ஆறுகளாக, லீபனோனிலே பாய்கின்ற வாய்க்கால்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். ஆவியானவருடைய ஜீவ ஊற்று நம்மிலே இருக்கும் பொழுது ஹல்லேலூயா அவர் நம்மிலே பாய்ந்து செல்லுகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக, அநேகருக்கு ஜீவன் கொடுக்கிற ஆறாக, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறாரே. Hallelujah, 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 hallelujah. ரகதனலரதியாந்தரவலவோ. ஓ hallelujah. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. நான் மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியே இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவருடைய மாற்றம் எங்க வாழ்க்கையில உண்டாகணும் ஆண்டவரே. Hallelujah. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சொல்லுங்க, போகும் இடமெல்லாம் என் வாழ்க்கை அப்படி மாறணும் ஆண்டவரே. பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. ஆமென். செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, போகும் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசு. ஆமென் ஆண்டவரே. போகும் இடமெல்லாம் ஆவியானவரே என் வாழ்க்கை அப்படி மாறணும் ஆண்டவரே. மற்றவங்களை இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. மற்றவங்க வாழ்க்கையை மாற்றுகிறதா என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதான். ரெண்டு கரங்களை உயர்த்தி, வாருமையா போதகரே, ஆமென் போதகரே, வற்றாத ஜீவ, ஆமென் வற்றாத ஜீவ நதியாக. சொல்லுங்க, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க, ஆவியானவரே. ஆமென். வற்றாத நதியாக வாரும் போதகரை. சொல்லுங்க, வாருமையா வாருமையா
வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத ஆமே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் சொல்லுங்க விசுவாசத்தோட மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் சொல்லுங்க வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவன் வற்றாத ஜீவன் சொல்லுங்க வறுமையா வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத நதியாக வற்றாத ஜீவ நதியாக போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆரோக்கியமே சேரும் இடமெல்லாம் மாறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே சொல்லுங்க வறுமையா ஆவியானவரை கூப்பிடுங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில வர வர அவர் நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருக்க அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை செழிப்பாய் மாற்றுகிறார் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறாரே நதியாக வறுமையா போதகரே வறுமையா ஆமென். போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆவியானவரே ஹalleluya ஜீவ நதியாக ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக பாய்கின்ற ஒரு நதியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஹalleluya 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 எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக ஆமென் ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக மாற்றும்படியாக விரும்பி இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார் ஹalleluya கையை உயர்த்தி நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகவே நான் இருக்கணும் நான் போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகணும் நான் போகிற இடமெல்லாம் உயிரினங்கள் பிழைக்கணும் நான் போகிற இடமெல்லாம் மரித்து போனவைகள் எல்லாம் உயிரோடு கூட எழும்பணும் ஆண்டவரே என்னை அப்படி ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகவே என்னை மாற்றும் ஆண்டவரே ஹalleluya துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே லீபனோனின் மகிமையினால் ஆண்டவரே பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிறவரே லீபனோனின் மகிமையினால் உம்முடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிறவரே ஹalleluya ஹalleluya சேரும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே
இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்த ஒரு 2 நிமிடம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பின்பதாக இருக்கிறவங்க ஆமென் எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாவை திறந்து ஆமென் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாவை கர்த்தர் அதிகாரப்படுத்துவாராக. இந்த நாவிலே கர்த்தர் அபிஷேகத்தை வைப்பாராக. இந்த நாவிலே கர்த்தர் பலனை உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். இப்பொழுதே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே அற்புதங்களை செய்வாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வழிகளை கர்த்தர் திறப்பாராக. வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ இந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கரம் தட்டி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஒரு ஆவியில ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, சரீரத்திலே ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு விடுதலையை கர்த்தர் எங்களுக்குள் நீர் அனுப்புவீராக. ஆமென். தம்முடைய ஜனங்கள் ஆவியில விடுதலை உள்ளவர்களாக உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முச்செடியின் அனுபவங்கள் மாறுவதாக, காஞ்சோரியின் அனுபவங்கள் மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரத்தின் அனுபவங்கள் மாறுவதாக, வெறுமையான அனுபவங்கள் மாறுவதாக, எம்டினஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஒரு நிறைவை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே, இந்த சபையை நிரப்புங்க ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய உன்னத அபிஷேகம், அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் இப்பொழுது ஆண்டவரே எங்கள் மேல வெளிப்படுவதாக. அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் ஆண்டவரே எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய உன்னதத்தின் ஆவியை எங்கள் மேல நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியின் நிறைவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் நிறைவிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேக மழையை எங்கள் மேல் நீர் ஊற்றுவீராக. ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், வனாந்தரம் அப்படியே இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆவி ஊற்றப்படும் பொழுதோ வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியானவருடைய ஆண்டவர் அந்த பெருமழையின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. அந்த பெருமழையின் அபிஷேகத்தை எங்கள் சந்ததியின் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த பெருமழையின் அபிஷேகத்தை எங்கள் சபையின் ஊழியத்தில் நீர் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற நிலைமைகள் மாறுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக மழையை கர்த்தர் பொழிந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya. ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 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 இப்போ வாரும் இறங்கி எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. ஓ இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. முழு சபையாக ஒருமித்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஒரு அசைவம் உண்டாகும்படியாக, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அசைவம் உண்டாகும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆட்கொள்ளுவீராக. இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தம்முடைய ஆவியினாலே நீர் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரை நீர் தொடுவீராக. ஆவியானவரே ஹல்லேலூயா பெருமழையாய் எங்கள் மேல் தம்முடைய ஆவியை நீர் பொழிந்தருளுவீராக. ஹல்லேலூயா வாஞ்சியோடு கூட இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் இந்த கால நேரத்தில் திருப்தியாக்குவீராக. தாகத்தோடு கூட இருக்கிற தவனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் நீர் திருப்தியாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கடைசியாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சுருக்கமாக ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருவதாக. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். நாம் இப்படி கூடி வரும் பொழுது சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை தருகிறார். அந்த வார்த்தைகளை அப்படியே எங்கேயே நம்ம போட்டுட்டு போகாதபடிக்கு இருதயத்தில் பத்திரப்படுத்தி அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வசனம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், வசனம் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான், வசனம் நம்மை உருவாக்குவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வருடத்தின் தொடக்க நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சில காரியங்களை நாம் தியானிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை தருகிறார். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, எங்க மத்தியிலே நீங்க அசைவாடுங்கப்பா, எங்க மத்தியிலே நீங்க உலாவுங்கப்பா. நீங்க யாரும் ஜெபம் பண்ற சத்தம் என் காதுல விழலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்கப்பா. இவ்வளவு மணி நேரமும் எங்களோடு கூட நீங்க இருந்தீங்கப்பா. இப்பொழுதும் நீங்க எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. உம்முடைய நிறைவான தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில இருப்பதாக. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் ஓலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவிலே தொடர்ந்து மகிமைப்படுவாராக. வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் சாய்ப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 13வது வசனம். வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக இன்னும் மறுபடியும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆலய கட்டுமான காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க கையில அந்த ரிசிப்ட் புக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஏசாயா 60வது அதிகாரம் 13வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். இது 4வது வாரம். அடுத்த வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. புதிய மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தினாலே ஆண்டவர் சபையை நிரப்புவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட
உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்களிலே ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. பாதஸ்தானம் என்பது எது? திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். பாதஸ்தானம் என்பது எது? நாம் கூடி வந்து ஆராதிக்கிறதான இந்த ஆலயம், இந்த சபை, இது அவருடைய பாதஸ்தானம். அல்லேலூயா, ஆமென். அவர் தங்கி வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய இந்த ஆலயம், இது அவருடைய பாதஸ்தானமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களையும் என்னையும், நாம் கூடி வருகிறதான இந்த திருச்சபையையும் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வருஷத்தின் நாட்களிலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சத்தமாய் ஆமென் சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராம் இந்த வசனத்துல நம்ம தியானித்து வருகிறோம். லீபனோனின் மகிமையையும், தேவதாரு விருட்சங்களும், பாய்மர விருட்சங்களும், புன்னை மரங்களும் உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். இவைகளை எல்லாம் கொண்டு வந்து என் ஆலயத்தை, என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமென் சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா. லீபனோனின் மகிமை அப்படின்னு சொல்லி கடந்த 2 வாரங்களும் நம்ம தியானித்தோம். அதிலே லீபனோனின் விளைச்சல், லீபனோனின் வாய்க்கால். அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்க தான் நான் தங்கி இருக்கிற பாதஸ்தானம். அல்லேலூயா. சொல்லுங்க, நானே தேவன் தங்கி இருக்கிறதான பாதஸ்தானம். ஆமென், அல்லேலூயா. நானே லீபனோனின் விளைச்சல். சொல்லுங்க, நானே லீபனோனின் விளைச்சல். அல்லேலூயா. அந்த லீபனோனின் விளைச்சலை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு பிடி தானியம், ஆனால் மிகுதியான விளைச்சல். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் தானியம், ஆனால் மிகுதியான விளைச்சலை அந்த லீபனோனின் மலைகளிலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வருஷத்துல நம்முடைய கொஞ்ச பிரயாசத்துல மிகுதியான பலனை பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென், அல்லேலூயா. அந்த கொஞ்ச பிரயாசத்தில் ஒரு பகுதியாகத்தான் நம்ம போகும்போது ஒரு 5 டிராக்ஸாவது நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்காக பிரயாசம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதில் மிகுதியான ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் வேத வாசிப்போம். கடந்த வருஷத்தை காட்டிலும், போன வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷத்தில், போன மாதத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் பிரயாசம், இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக செயல்படுகிற அனுபவம், அது நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் மாதமும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மிகுதியாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் சொல்லணும், நானே லீபனோனின் விளைச்சல். அல்லேலூயா. சொல்லுங்க, நானே லீபனின் வாய்க்கால். சொல்லுங்க, நானே லீபனோனின் வாய்க்கால். போன வாரத்தில் நம்ம அந்த செய்தியை கேட்டோம். லீபனோனின் வாய்க்கால் அது தோட்டத்துக்குள்ளே பாய்கிறது. தோட்டத்தில் இருக்கிறதான அத்தனை வகையான செடிகளையும் என்ன செய்யுது? செழிப்பாக்குகிறது. தோட்டத்துக்குள்ள மட்டும் இல்லை, இந்த ஆலயத்திலிருந்து அந்த நதி போய் அது பாய்கிற இடமெல்லாம் அது எல்லா பக்கமும் செழிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த சபை, இந்த சபையில் இருக்கிற நீங்களும் நானும் லீபனோனின் வாய்க்காலாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. என்னை ஒரு லீபனோனின் வாய்க்காலாகவே மாற்றி இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே லீபனோனின் மகிமையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை தொடர்ந்து இருக்கிறதான காரியங்களையும் தியானிப்பதற்கு எனக்கு ஆசைதான். தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரங்கள், இதில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடியதான சத்தியங்களும் உண்டு. ஆனால் நமக்கு இந்த மாதம் முடிந்து விட்டது. அடுத்த மாதம் இன்னும் ஆண்டவர் சில வார்த்தைகளை தந்து சபையை உயிர்ப்பிப்பாராக. இன்றைக்கும் இந்த லீபனோனின் மகிமையில் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லீபனோனில்
இருக்கிறதான சிறப்பு, லீபனோன் என்கிறதான அந்த தேசத்தின் இருக்கிறதான சிறப்பு நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக அந்த தேசத்தில் இருக்கிறதான கேதுரு மரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த தேசத்தில் கேதுரு மரங்கள் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. கேதுரு மரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த நாட்டில் தேசிய கொடியில் ஏற்கனவே காமிச்சிருக்கிறோம். அந்த நாட்டின் தேசிய கொடியில் அந்த கேதுரு மரங்கள் தான் என்ன செஞ்சிருக்குது, அதில் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நாடு முழுவதும் தேசம் முழுவதும் அது கேதுரு மரங்களால் நிறைந்திருக்கிறதான ஒரு தேசம். ஏற்கனவே சொன்னேன், அந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்ததான ஒரு தேசம். அந்த தேசம் முழுவதுமாக மரங்கள் அடர்த்தியாக நிறைந்திருக்கிறதான ஒரு தேசம். அதில் குறிப்பாக கேதுரு மரம், எங்கு பார்த்தாலும் இந்த கேதுரு மரத்தை அந்த தேசத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த லெபனான் தேசத்தை குறித்ததான, இந்த லீபனான் தேசத்தை குறித்ததான சிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தில் இருக்கிறதான சிறப்பே கேதுரு மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடுகள் குடியிருக்கிறதான பகுதியாக இருக்கட்டும், மலைப்பாங்கான பகுதியாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் கேதுரு மரங்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்களை பார்க்கிறது போல நிறைய மரங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் என்ன மரம் தான் அதிகமாக தெரியும், தென்னை மரங்கள் தான் அதிகமாக தெரியும். இங்கேயும் நாம் இருக்கிற பகுதிகளும் அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகளாக மலைகளாக நம்ம பார்க்கிறோம். மலைகள் முழுவதும் மரங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த லீபனான் தேசம் அது விசேஷமான ஒரு நாடு, இருக்கிறதுலே உயரமான மலை கொண்டதான ஒரு நாடு இந்த லீபனான் நாடு. இந்த தேசத்தின் சிறப்பு கேதுரு மரம். அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தை தான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நாம தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு கேதுரு மரம். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு அல்லது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு சில சிருஷ்டிப்புகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மரங்கள் மூலமாக, மலைகள் மூலமாக, அவைகளோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? ஏன் இந்த கேதுரு மரத்தை ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன? அதே போல நீங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுங்க, நான் ஒரு கேதுரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது வேதாகமத்தில் இந்த கேதுரு மரத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே சுத்திகரிக்கப்படுவதற்கு பலி பொருட்களோடு கூட இந்த கேதுரு மரக்கட்டையும் பயன்படுத்த வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து இந்த கேதுரு மரத்தை குறித்து அதிகமாய் நாம் பார்க்க முடியும். தாவீது கேதுரு மர வீட்டிலே அவன் வாசம் பண்ணினான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் தனக்கென்று ஒரு மாளிகையை கட்டினான். இந்த கேதுரு மரத்தினாலேயே தனக்கென்று ஒரு மிகப்பெரிய மாளிகையை, அரண்மனையை கட்டினான் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த மாளிகைக்கு லீபனோன் வனம் என்றும் பெயரிட்டிருந்தான். அல்லேலூயா. இன்ட்ரோடக்ஷனாக சில காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் இந்த கேதுரு மரத்தின் தன்மைகளை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாலமோன் தனக்கென்று ஒரு மாளிகையை கட்டினான், அரண்மனையை கட்டினான். அந்த அரண்மனைக்கு பேர் என்ன பேர் வச்சிருந்தான்? லீபனோன் வனம் என்று பெயரிட்டிருந்தான். இந்த வசனத்துல வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2வது வசனம். இன்னும் மிக முக்கியமாக உலக பிரசித்தி பெற்றதான தேவனுடைய ஆலயம் சாலமோன் ராஜாவினால் கட்டப்பட்டது. அந்த சாலமோன் ராஜாவினால் கட்டப்பட்டதான உலக பிரசித்தி பெற்றதான அந்த தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே கட்டப்பட்டது. அந்த எருசலேமிலே கட்டப்பட்டதான தேவனுடைய ஆலயத்தில்
பிரதானமாக முழுவதுமாக இந்த கேதுரு மரத்தினால் ஆலயத்தை கட்டுவதற்கு கேதுரு மரங்களை கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செதுக்கப்படாத, உளியினால் செதுக்கப்படாத கற்களை கொண்டு வந்து அந்த ஆலயம் கட்டப்பட்டது. உள்ளே வைத்து வேலை செய்யும் பொழுது எந்த சத்தமும் உளியினால் கேட்கப்படாது. அப்படி அந்த ஆலயத்தை மகிமையாய் கட்டி எழுப்பினார்கள் அந்த நாட்களிலே. அதிலே பயன்படுத்தப்பட்டதான மரங்கள் அத்தனையும் கேதுரு மரங்கள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்டதான அத்தனை மரங்களும் என்ன மரம்? கேதுரு மரம். ஆமென், அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் இந்த லீபனோன் தேசத்திலே அங்கு இருக்கிற ராஜாவினிடத்தில் சொல்லி அங்கு இருக்கிற கேதுரு மரங்களை கொண்டு வர வேண்டும் என்று விலை கொடுத்து என்ன செய்கிறான்? வாங்கி கொள்ளுகிறான் என்று அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 1 - 18 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே மரங்களை வெட்டி கொண்டு வருவதற்கு ஆட்களை ஏற்படுத்தி அங்கே இருந்து மரங்களை எல்லாம் கப்பல் வழியாக கடல் பிரயாணத்திலே கொண்டு வந்து, லீபனோன் தேசம் இது எல்லாமே கடல் மார்க்கமாக உள்ளதான தேசம், அது அப்படியே கடல் மார்க்கமாக கப்பலிலே கொண்டு வரப்பட்டு இந்த எருசலேமுக்கு கொண்டு வந்து இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், இந்த மரங்களை வெட்டி கொண்டு வருவதற்கு சாலமோன் எத்தனை ஆட்களை பயன்படுத்தினானா? 80,000 ஆட்கள் மரங்களை வெட்டுவதற்காக வேலைக்கு நியமிக்கப்பட்டார்கள். மரத்தை சுமப்பதற்கு 70,000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த மரத்தை இது எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு 3600 பேரை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்படியானால் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வசனத்தில் இருக்கிறதா தான் நான் பேசுறேன். ஏற்கனவே நம்ம வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். அப்படியானால் நம்ம கற்பனையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்போ அங்க எவ்வளவு மரங்கள் இருந்திருக்கும்? மரங்களை வெட்டுறதுக்கு இத்தனை 1000 ஆட்களை பயன்படுத்துறாங்கன்னா அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு தடிமனாக இருந்திருக்கும், எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் என்று நம்ம கற்பனையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆமென். அந்த தேசம் முழுவதும் மரங்களால் நிறைந்திருக்கிறதான ஒரு தேசம். அதுலேயும் முக்கியமாக கேதுரு மரம். அல்லேலூயா. இந்த கேதுரு மரங்களை குறித்ததான சில காரியங்கள், ஒரு 5 காரியங்களை இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்களும் நானும் தான் இந்த கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தை போல ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ, அந்த தேசத்திலே நாட்டி இருக்கிறாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். யார் நாட்டின கேதுருக்கலாம்? கர்த்தர் நாட்டின கேதுரு மரங்கள். லீபனோன் தேசம் முழுவதுமாக கேதுரு மரங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த மரங்களை எல்லாம் நாட்டி வைத்தது, நட்டு வைத்தது யார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர். அல்லேலூயா. இப்போவும் நம்மளை சுற்றிலும் நிறைய மலைகளை நம்ம பார்க்கிறோம். மலைகள் முழுவதும் மரங்களால் நிறைந்திருக்கிறது. யாராவது போய் இந்த நர்சரியில் போய் ஒவ்வொரு மரங்களையா வாங்கி கொண்டு போய் அங்கே போய் நட்டி வச்சிருக்கிறாங்களா? மலையில் கொண்டு போய் நட்டி வச்சிருக்கிறாங்களா? இல்லை. அதெல்லாம் தானாக என்ன செய்கிறது? வளருகிறது. நம்ம பார்வையில் அப்படிதான் தெரிகிறது, நம்முடைய ஞானத்துக்கு அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் தானாக வளருகிறது. இதை விட்டு இன்னும் கொஞ்சம் நாகர்கோயிலை விட்டு கொஞ்சம் மேற்கு போனோம் அப்படின்னு சொன்னா முழுவதும் மலைகள் நிறைந்திருக்கிறதான பகுதியாக தெரிகிறது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை
அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதும் மரங்கள் நிறைந்திருக்கிறது, பெரிய பெரிய மரங்கள். அந்த மரங்களை எல்லாம் அது தானாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த மூளை அறிவு சொல்லுகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, சிருஷ்டி கர்த்தர் மலைகளிலே மரங்களை நட்டு வைக்கிறாராம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நாட்டின லீபனோனின் கேதுரு மரங்கள். பாருங்க, அந்த தேசம் முழுவதும் மரங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் போய் மலையில போய் மரங்களை நட்டு வைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தரே அந்த மலைகளிலே இந்த மரங்களை நட்டு வைக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்முடைய மூளை அறிவினால புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த சங்கீதம் 104வது சங்கீதம் இது முழுவதுமாக தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர் எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், பூமியில் உள்ளவைகளை சிருஷ்டித்தார் அப்படின்னு 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்க முடியும். வீட்டில் போய் நிதானமா வாசித்து பாருங்க. அவருடைய சிருஷ்டிப்பின் ஞானத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் எவ்வளவு அழகாக ஞானமாக சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு. அதற்கு அப்புறம் 13வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது சிருஷ்டித்ததான அந்த சிருஷ்டிப்புகளை ஆண்டவர் எப்படி அழகாக பராமரிக்கிறார் என்று சொல்லி அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்க முடியும். அதுல ஒரு பராமரிப்பு தான் இந்த மலைகளிலே மரங்களை நட்டு வைக்கிறாராம். அந்த மரங்களை நட்டு வைத்ததான அந்த மரங்களுக்கு அவரே தண்ணீரும் பாய்ச்சுகிறாராம். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். சாரம் என்பது சத்து. மரங்கள் வளர்வதற்கு சத்துக்களை கொடுக்கிறது என்னது? ஆமென். தண்ணீர் வழியாக சத்துக்கள் உண்டாகிறது, பூமியிலிருந்து சத்துக்கள் கிடைக்கிறது, ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அந்த மரங்களுக்கு கிடைக்கிறது. யாராவது கொண்டு போய் கடையிலிருந்து வாங்கி கொண்டு போய் நல்ல உரங்கள் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்களா? நல்ல செழிப்பா வளரட்டும் அப்படின்னு சொல்லி? இல்லை, அப்படி இல்லை. அது தானாக என்ன செய்கிறது? வளருகிறது. அப்படி சொல்றதை காட்டிலும் மலைகளிலே ஆண்டவர் இந்த மரங்களை நாட்டி வைக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறார். பூமியில் இருந்து நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. மலைகளிலே இன்னும் பாருங்க, அதுல 10வது வசனத்துல பாருங்க, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகளின் நடுவே ஓடுகிறதாம். அவருடைய சிருஷ்டிப்பை கொஞ்சம் கற்பனையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே தாவீது அழகாக இந்த சங்கீதங்களை பாடி வச்சிருக்கிறார். தேவன் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளை வரவிடுகிறாராம். அங்க போய் நீரூற்றுகள் வருவதற்கு எந்த மனிதன் எந்த விஞ்ஞானமும் என்ன செய்யறது இல்லை, செயல்படுறது இல்லை. எங்கிருந்து ஆறு தோன்றுகிறது, எங்கிருந்து நதி உண்டாகிறது, யார் ஒருவரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. நதி தோன்றுகிறதான இடத்தை எந்த மனிதன் என்ன செய்ய முடியாது, கண்டறிய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீரூற்று அது உருவாக்குகிறதான இடத்தை எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய ஞானத்தை பாருங்க. தாவீது அழகாக தேவனுடைய ஞானத்தை குறித்து இப்படி விவரிக்கிறார். அவர் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளை வரவிடுகிறாராம், அவைகள் மலைகள் நடுவே என்ன செய்கிறது, ஓடுகிறது. அப்படியானால் மலைகளிலேயும் தண்ணீரை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மலைகளிலே வளருகிறதான மரங்கள், செடிகள், இவைகள் அத்தனையும் வளருவதற்கு ஆண்டவர் மலைகளிலே நீரூற்றுகளை, தண்ணீரை வரவிடுகிறாராம். நாத்திகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாத்திகர்கள் சொல்வார்கள், கடவுள் இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன அணு மூலமாக உருவாயிடுச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியதான நாத்திகர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளவு ஞானமாய் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஞானம் நம்முடைய கற்பனைகளால் யோசித்து பார்க்க முடியாத ஞானம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அவர் சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். இன்னும் பாருங்க, இதே சங்கீதத்துல ஆண்டவர் படைத்த சிருஷ்டிப்புகள் நிறைய இருக்குது. பூமியிலே ஆகாரம் விளைவிக்கும்படியாக 14வது வசனத்துல பாருங்க, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும்
முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறாராம். நிறைய சொல்லப்பட்டிருக்குது. கீழே பாருங்க 25, 26 பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அல்லேலூயா. பெரிய சமுத்திரத்துல, பெரிய கடல்ல திமிங்கலங்களும் உண்டு. நிறைய ஜீவராசிகள் உண்டு. அதுல திமிங்கலங்களும் உண்டு. திமிங்கலங்களை பார்த்துருக்கிறீங்களா? நானும் பார்த்தது கிடையாது. கடல் தொழில் போனவங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய திமிங்கலம் பார்த்துருக்கீங்களா? ஓரளவு பார்த்துருக்கிறோம். கடல்ல இருக்கிற அந்த ஜீவராசியில பெரிய உயிரினம் திமிங்கலம் தான். அந்த திமிங்கலம் கப்பலையே என்ன செய்யும்? விழுங்கி விடும். பெரிய திமிங்கலம். அந்த திமிங்கலத்தை குறித்து அதை கொஞ்சம் சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக போடுங்களேன். அந்த திமிங்கலத்தை காமிக்கிறதுக்கு வராது. நான் சொன்னா ஒன்றும் வராது. அது எந்த ஸ்லாண்டிங்ல போட முடியாதோ? பின்னாடி இருக்கிறது தெரியுதான்னு தெரியல. எதுக்கு இதை காமிச்ச அப்படின்னு சொன்னா, கடல்ல வாழ்கிறதான இவ்வளோ பெரிய திமிங்கலங்களுக்கும் அவர் ஏற்ற வேளையில ஆகாரத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. 27வது வசனத்தில் பாருங்க, ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அவ்வளோ பெரிய திமிங்கலங்களுக்கு யாராவது கொண்டு போய் ஆகாரம் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவைகளுக்கு ஆகாரத்தை என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அப்படியே இந்த கேதுரு மரத்துக்கு வருவோம். மலைகள் நிறைந்திருக்கிறதா அந்த கேதுரு மரங்கள். அந்த கேதுரு மரங்களை அவர்தான் நாட்டி வைத்திருக்கிறார். அந்த கேதுரு மரங்கள் சாரத்தினால் நிறைந்திருக்கும்படியாக, ஆமென், அந்தந்த டைம்ல அதற்கு தேவையான சத்துக்களை, தண்ணீரை வர வைக்கிறார். அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறார். எதற்காக இதை சொல்ற அப்படின்னு சொன்னா, ஆமென், அவர் படைத்ததான சிருஷ்டிப்புகளுக்கே அவ்வளவு ஒரு விசேஷித்த தன்மை இருக்குமையானால், அவருடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யாமல் இருப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறதான சிறந்த படைப்பு மனிதர்கள் தான். ஏன்னா மனிதர்கள் தான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் தேவனுடைய ரூபமாக, அவருடைய சாயலாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமாய் இவ்வளவுதானா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் சகல சிருஷ்டிப்புகளை காட்டிலும் நாம விசேஷமானவர்கள். இந்த கேதுரு மரத்திற்கே ஆண்டவர் இப்படி செய்வாரானால், இந்த திமிங்கலங்களுக்கே ஆண்டவர் இப்படி செய்வாரானால், பூமியிலே படைத்த சிருஷ்டிப்புகளுக்கே ஆண்டவர் இப்படி செய்வாரானால், உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எனக்கென்று என்னை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். அவர் என்னை பிறக்க வைத்தார். அவர் என்னை இந்த சபையிலே என்னை நாட்டி வைத்திருக்கிறார். அப்படியானால் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்ற காலத்திலே அவர் தருவார். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? அவர் அதினதன் காலத்துல அவர் நேர்த்தியா என்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறாரு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாக அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் சொல்லணும், என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாக அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கேதுரு மரம் சாரத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த மகிமையை, இந்த வசனத்தின் மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நடக்கிறது போல நடக்கும்.
இருக்கிறது போல இருக்கும். இதில் நான் என்ன செஞ்சிட முடியும்? இதில் ஒன்றுமே நான் மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் என் தலைவிதி, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படித்தான் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஆனால் என்னை அவருடைய சாயலாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் சரியானதை செய்வார், நன்மையானதை செய்வார், அவர் சிறந்ததை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அந்த நான் எதிர்பார்க்கிற ஆமேன் வரலையே. ஆமேன், அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் சிறந்ததை செய்வார். நான் அவருக்கு முன்பதாக நான் உண்மையாய் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்து நான் இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற மகிமைக்கு அளவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்லட்டுமா, நான் செயல்படணும்னு அவசியமே இல்லை, அவர் எனக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த கேதுரு மரத்தை நீங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க. மலைகள் நிறைந்ததான கேதுரு மரம். அந்த கேதுரு மரங்கள் செழித்தோங்கி வளருவதற்கு, அந்த கேதுரு மரங்கள் அதனுடைய காலம் முழுவதும் பசுமையா இருப்பதற்கு ஆண்டவர் அதற்குரிய மலைகளை கட்டளையிடுகிறார், நீரூற்றுகளை கட்டளையிடுகிறார், சாரத்தை ஆண்டவர் தருகிறார், அதை விளைய வைக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் என்னை விளைய வைப்பதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை நடத்துவதற்கு, என்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு இந்த பூமியிலே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒருவேளை நான் அதை பார்க்காம இருக்கலாம், நான் அதை கேள்விப்படாம இருக்கலாம், என்னுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றாம இருக்கலாம். எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது ஆபிரகாமை போல சொல்லணும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை தெளிவாக உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இந்த கேதுரு மரத்துக்கு ஆண்டவர் செய்வது உண்மையானால், இந்த திமிங்கலங்களுக்கு ஆண்டவர் செய்வது உண்மையானால், அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆமென் செய்வதும் அதிக நிச்சயம். மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகல தேவைகளையும் சந்தித்து அந்தந்த காலகட்டத்திலே அதினதன் காலத்தில் நேர்த்தியாக அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வந்து பழிப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. நமக்காகவே ஆண்டவர் வானத்தை திறப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கேதுரு மரத்தை ஆண்டவர் நாட்டி வைத்து அந்த கேதுரு மரத்துக்கு தேவையான சாரம் அத்தனையும் அவர் கொடுப்பார். ஆனால் நம்மை ஆண்டவர் அவருடைய சுய ரத்தத்தினால், சொந்த ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து இந்த சபையில வைத்ததான தேவர் இந்த பூமியில வாழ்ற நாள் முழுவதும் நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த கேதுரு மரத்தினுடைய உயரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேக இடங்களிலே கேதுரு மரத்தினுடைய உயரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2வது அதிகாரம் 13வது வசனம், ஆமோஸ் 2:9 கேதுரு மரத்தின் உயரத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த கேதுரு மரத்தினுடைய உயரம் கிட்டத்தட்ட 160 அடி வரைக்கும் வளரக்கூடியதான ஒரு மரமாம். 160 அடி வரைக்கும் வளரக்கூடியதான மரம், நல்ல உயர்ந்தோங்கி செழித்து வளரக்கூடியதான மரம். என்ன வறட்சியாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மரம் எப்பொழுதுமே பசுமையாகவே இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம், அதில் 12வது வசனம். சங்கீதம் 92வது சங்கீதம் 12வது வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. இப்ப ஆண்களாக சேர்ந்து பாட்டு பாடணும், காணிக்கை பாடல். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான்,
இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு, சொல்லுங்க, முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். முதிர் வயது வரைக்கும் நான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல கனி கொடுப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் நீதிமான். ஹல்லேலூயா. இந்த நீதிமான் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். அதே சங்கீதத்தில் கீழே நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் எங்கும் தேவனுடைய ஆலயத்திலே பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள். 15வது வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த சபையை அப்படியே ஆசீர்வதிக்கிற இங்க இருக்கிற யாவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின்படியாகவே ஆசீர்வதிப்பாராக. நாம முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமா இருக்க, செழித்தோங்கி கேதுரு மரத்தை போல வளர்ந்திருக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இந்த கேதுரு மரத்தை போல வளருவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வளர்ச்சி குன்றி போவது இல்லை. யாரும் என்னுடைய வளர்ச்சியை தடை பண்ண முடியாது. தைரியமா சொல்லுங்க, யாரும் என்னுடைய வளர்ச்சியை தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. யாரும் என்னுடைய வாழ்க்கையில என்னை சிறுமைப்படுத்த முடியாது. நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்னும் இந்த கேதுரு மரத்தை வெட்டினாலும் இந்த கேதுரு மரம் மறுபடியும் வளருமா? அவ்வளவு பெரிய மரங்கள் அது வெட்டப்பட்டாலும் மறுபடியும் என்ன செய்யுமா? வளருமா? அல்லேலூயா. யாரு என்ன செய்தாலும் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. மோசஸ் ராஜசேகர் அவங்க தானே ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. நான் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், யார் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும், ஆமென், கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எதுவும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். எதுவும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. எனக்கென்று ஆண்டவர் குறித்ததை, எனக்கென்று ஆண்டவர் நியமித்ததை அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். உலகத்தோடு பின்னி பிணைஞ்சு கிடந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆமென், உலகத்தின் வார்த்தைகள் நம்மளை மோசம் போக்கி நம்மளை புலம்ப வைத்து அப்படியே உட்கார வச்சிரும். ஆனா வசனம், ஜீவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இந்த வசனம் நம்மை வளர செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய தத்துவங்கள் இருக்குங்க. தத்துவத்துக்கு பின்னாடி போகாதீங்க. ஆமென். நிறைய தத்துவம் இருக்குது. வாழ்க்கையில் நிறைய தத்துவம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு இந்த தத்துவம் பேசுகிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. வசனமும் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. நமக்கு தத்துவமே இந்த வசனம்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாயினால அறிக்கையிட அந்த வசனத்தின்படியாகவே ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேய்ந்து போக மாட்டேன், நான் குறைந்து போக மாட்டேன், நான் குன்றி போக மாட்டேன். ஆமென். நான் வளருவேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வளருவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் வளர்ச்சியை குறித்து, வளர்ச்சி அப்படின்னா இதுலையா வளர்ச்சி, இதுலையா வளர்ச்சி, வளர்ச்சி என்று அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். பேதுரு இப்படி சொல்லுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்லுகிறார், நீங்கள் எதிலே வளர வேண்டுமாம்? தேவனுடைய கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலையும் வளர வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் கூட கையப்படி சொல்லுங்க, தேவனுடைய கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலையும் வளரணும். அல்லேலூயா. ஆமா, இதுல வளர்ந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா மற்ற காரியங்கள்லையும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையில நம்ம வளரணும், தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளரணும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும் அப்படின்னு சொன்னா வசனத்தை இன்னும் நாம என்ன செய்யணும்? கேட்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், உட்கொள்ளணும். ஆமென். இவைகளிலே வளருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தினுடைய வளர்ச்சி அது ஒரு காலகட்டத்திலையும் அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்காதான், வளர்ந்து கொண்டே இருக்குமா. அதாவது ஸ்லோவான வளர்ச்சி, வேகமாக வளர்ந்து முடிஞ்சு போகாது. கொஞ்சம் கொஞ்சமாய் நிதானமாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது உயரமாய் வளர்ந்து நிற்கும். அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தினுடைய வளர்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது அந்த பனி, அதாவது அந்த மலை பிரதேசங்களில் உயரமான மலைகளிலே அப்பப்போ பனிகள் பொழிந்து கொண்டே இருக்குமாம். நம்ம பார்த்துருக்கிறோம், உயரமான மலை பிரதேசங்களில் அதிகமான பனிப்பொழிவுகள் இருக்கும். மலைகள் முழுவதுமாக பனிப்பொழிவுகள் நிறைந்திருக்கும். இந்த மலையிலேயும் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும். மரங்கள் முழுவதுமாக பனிகளால் நிறைந்திருக்கும். ஆக்சுவலாக பனி பெய்யக்கூடியதான நாட்களில் மரங்கள் செடிகள் அதிகமாக என்ன செய்யாது? அதிகம் இல்லை, வளர்ச்சி அடையாது. இருக்கிற பசுமையை அப்படியே காமிச்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த கேதுரு மரம் பனிப்பொழிவுகள் வருடம் முழுவதும் இருந்தாலும் அதற்கு நடுவிலையும் இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதாவது சாதகம் இல்லாத இடத்திலையும் இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்குமா. அப்படியானால் விசுவாசத்தோட சொல்லணும், நீங்க அறிக்கை பண்ணுங்க, நான் சாதகம் இல்லாத இடத்துலையும், நான் இருக்கிற இடம் பிரச்சனை கிடையாது, நான் வாழ்ற இடம் பிரச்சனை கிடையாது, நான் சாதகம் இல்லாத இடத்துலையும், என் குடும்பம் பிரச்சனை கிடையாது, என்னுடைய பின்னணியும் பிரச்சனை கிடையாது, சாதகம் இல்லாத இடத்திலே நான் வளருவேன். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம இப்படி சொல்லிட்டே இருப்போம், இல்லை எனக்கு அது இருந்திருந்தா நான் இப்படி வந்திருப்பேன், அந்த குடும்பத்தை போல இருந்திருந்தா நான் இப்படி வந்திருப்பேன், எனக்கு இந்த பின்னணியை இருந்திருந்தா நான் இப்படி வந்திருப்பேன், எனக்கு இந்த மாதிரியே ஒரு ஊர் இருந்திருந்ததுன்னா நான் இப்படி வந்திருப்பேன், இந்த ஊர்ல போய் இருக்கிறேன், இந்த இடத்துல போய் நான் இருக்கிறேன், நான் அங்க இருந்திருந்தா நான் இப்படி வந்திருப்பேன். இல்லை இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் வளருவேன். அல்லேலூயா. என்னுடைய வளர்ச்சியை மற்றவர்கள் கண்டு பார்ப்பார்கள், என்னுடைய வளர்ச்சியை இந்த உலகம் பார்க்கும். நான் ஒரு கேதுரு மரம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, நான் சாதகம் இல்லாத இடத்திலையும், எனக்கு எந்த பின்னணியும் இல்லாவிட்டாலும், எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகம் இல்லாவிட்டாலும், எதுவும் எனக்கு கை கொடுக்காவிட்டாலும், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் வளருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேதுருவை போல உயர வளர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கேதுரு மரத்தினுடைய வேரை குறித்து சொல்லுகிறேன். 3வது ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த கேதுரு மரத்தினுடைய வேரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கேதுரு மரம் இது ஆழமாய் வேர் விடக்கூடியது. இன்னும் மலைகளிலே இருக்கிறதுனால இது அதிகமாக பாறை இடுக்குகளிலே இதனுடைய வேரெல்லாம் செலுத்தி அந்த மரங்கள் அசைக்கப்படாதபடிக்கு, எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் இந்த மரங்கள் அசைக்கப்படுவதற்கு வந்தாலும் இந்த மரங்கள் அவ்வளவு எளிதாக அசைக்கப்பட முடியாதபடிக்கு ஆழமாய் வேரூன்றி இருக்குமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 180 அடி ஆழம் வரைக்கும் இந்த கேதுரு மரங்கள் வேர் விடுமாம். பாறை இடுக்குகளுக்குள்ளாக வேரை அதிகமாக விடுமாம். அந்த மரம் ஒரு காலத்திலையும் அவ்வளவு ஈஸியாக அது அசைந்து கீழே என்ன செய்யாது? விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் நாமும் வேர் விடணும். எங்க வேர் விடணும்? கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? வேர் விடணும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்படும் பொழுது, அவருக்குள் நாம் வேர் விடும் பொழுது, எந்த புயல் அடித்தாலும், எந்த சேதம் வந்தாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது.
ஆமென். அல்லேலூயா. கொலோசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேகமா வாசிங்க. கொலோசியர் 2:6 வாசிங்க. சாரி. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் அதிகமாய் வேரூன்றி வளர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய வேர் என்னுடைய குடும்பத்தில் இல்ல, என்னுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக. என்னுடைய வேர் என்னுடைய நம்பிக்கையில் இல்ல, என்னுடைய வேர் என்னுடைய பலத்தில் இல்ல, என்னுடைய வேர் கிறிஸ்துவின் மேல் ஆழமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமென். என்னுடைய வேர் ஆழமாய் அது ஆமென் ஊன்றி கட்டப்பட்டு ஆமென் வளர்ந்தோங்கி ஆமென் செழித்தோங்கி இருக்கிறதான மரமாக நான் காணப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே, ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தாலே ஜெபிக்க மறந்துடுவாங்க, ஆண்டவரை விட்டுருவாங்க. ஆமென். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை அசைக்க முடியாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கூட சொல்லுவீங்களா? நீங்க அசைக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றணும். ஆமென். அல்லேலூயா. அவருக்குள்ள வேறு ஊன்றிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. வேகமாக 4வது காரியம், இந்த கேதுரு மரத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கேதுரு மரத்துல இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை ஓசியா 14:6-7, உன்னத பாட்டு 4:11 அந்த வசனங்கள்ல வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கேதுரு மரத்துல ஒரு சூப்பரான வாசனை ஒன்று வெளிப்படுமாம். அந்த வாசனை எப்படி வெளிப்படும் அப்படின்னா, கேதுரு மரங்கள்ல அதுல பிசின் தைலம், பிசின் போல ஒரு பசை அதுல இருந்து வெளிப்படும். இப்ப நம்ம ஊர்கள்லையும் மரங்கள்ல இருந்து சில பசை போன்றதான சில தன்மைகள்லாம் வருது. குறிப்பாக இந்த முருங்கை மரத்துலலாம் நிறைய என்ன செய்யும் வரும். இந்த கேதுரு மரத்துல வரக்கூடியதான அந்த பிசின் அது நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு வாசனையை வெளிப்படுத்துமா. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அது நல்ல ஒரு வாசனையை வெளிப்படுத்தக்கூடியதான இந்த மரமாக காணப்படுமா. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பிசினில் இருந்து வரக்கூடிய அந்த வாசனை வேற எந்த விதத்திலையும் பூச்சிகள் அரிக்காதபடிக்கு பாதுகாக்குமா. வேற எந்த விதத்திலையும் அந்த மரங்கள் சேதப்படாதபடிக்கு இந்த பிசின் அந்த மரத்தை என்ன செய்யுமா, பாதுகாக்குமா. அந்த மரத்தில் இருக்கிறதான ஒரு விசேஷித்த தன்மை. இந்த வாசனையை குறித்து வேதத்தில் ஆண்டவர் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார், கேது மரத்தினுடைய வாசனை. அப்படியானால் கேதுரு மரமாக இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் நமக்கு இல்லை. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நற்கந்தம் அப்படின்னு சொன்னா நல்ல வாசனை உள்ள இப்போ நம்ம உடம்புல இருக்கிற துர்நாற்றத்தெல்லாம் போக்குறதுக்கு அங்கங்க புசு புசுன்னு ஸ்ப்ரே எல்லாம் என்ன செஞ்சிடும், அடிச்சுட்டு வரோம். அது கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருது, மறைஞ்சிருது. சிலர்லாம் குளிக்காமலேயே ஸ்ப்ரே மட்டுமே யூஸ் பண்ற ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த துர்வாசனை வீசுச்சு அப்படின்னா யாரும் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, போக முடியாது. நல்ல வாசனையை நம்ம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த கேதுரு மரம் எப்படி ஒரு வாசனையை வெளிப்படுத்துகிறதோ அதே போல நீங்களும் நானும் நல்ல ஒரு வாசனை வெளிப்படுத்தணும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும்
கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தினுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள். நல்ல வாசனை வெளிப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு ஸ்மெல்லாக பக்கத்துல இருந்து அவன் நம்ம பக்கத்துல வரும் பொழுதே ஜனங்கள் அப்படி ஒரு 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 ஆசையோடு கூட வரணும். நம்மிடத்தில் இருக்கிற வார்த்தைகள், நம்மிடத்தில் இருக்கிற செய்கைகள், நம்மிடத்தில் இருக்கிறதான சுபாவங்கள், நம்மிடத்தில் இருக்கிறதான குணாதிசயங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற நற்கந்தம், சுவிசேஷம், நற்செய்தி. இந்த நற்செய்தி என்கிறதான வாசனையை, நற்செய்தி என்கிறதான அந்த நற்செய்தி, சுவிசேஷம் என்கிறதான இந்த வாசனையை ஜனங்கள் நடுவிலே நம்ம கொண்டு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றீங்களா? பக்கத்துல கூட கைப்பிடி சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷத்தை நீங்க கொண்டு செல்லுவீங்களா? இதுதான் ஒரு வாசனை. ஆமென். நற்செய்தியை கொண்டு போவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்களா பேசுனீங்கன்னா அதுல பிரச்சனை தான் வரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா அதுல ஆரோக்கியம் உண்டாகும், அதுல உயிரினங்கள் பிழைக்கும், அதுல ஆசீர்வாதங்கள் பிறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சொல்லுவதற்கு அநேகம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. ஆமென். கேதுரு மரத்தை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கேதுரு மரம் எப்படி சாரத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதே போல ஆமென் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்ற காலத்துல, ஏற்ற சமயத்துல ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கேதுரு மரத்தினுடைய உயரம் இது எல்லா மரங்களை காட்டிலும் உயரமானது. அது செழித்தோங்கி நிற்கும், அது சாதகம் இல்லாத இடத்திலையும் வளரும், அது வெட்டி போட்டாலும் மறுபடியும் திரும்ப தழைக்கும். அதே போல நானும் எல்லா சூழ்நிலைகளில் நான் வளருகிறதவரும் ஒரு கேதுரு மரமாக நான் இருப்பேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதிகமாய் வேறுபடக்கூடியதான ஒரு கேதுரு மரமாக நான் இருப்பேன். ஆமென். கிறிஸ்துவின் நற்கந்தமாக வாசனை வெளிப்படுத்துகிற ஒரு கேதுரு மரமாக நான் இருப்பேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாகவே என்னை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் வாய் திறந்து நாம ஸ்தோத்திரம் பண்ணி நாம ஜெபம் பண்ணுவோமாக. எஃப் மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். கடைசியாக நாம கேட்டோம், கிறிஸ்துவின் வாசனையை நாம் வெளிப்படுத்துகிற ஆமென் ஹல்லேலூயா ஒரு நற்கந்தமாக நான் இருப்பேன்னு சொல்லி கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. தெரு தெருவா வேற என்னத்தையாவது பரப்புறவங்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். கரங்களை தட்டி பாடுவோமாக. ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். ஒரு சொல்லால விரட்டி விட்ட உலகத்திற்கு வெளிச்சம் நான். இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான். இந்த ஓ
சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்து நான் ஒரு கேதுரு மரத்தை போல செழித்தோங்கி வளர ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவர் மேலும் உடைய வசனத்தின் ஆசீர்வாதம் வருவதாக. கேதுரு மரத்தை போல ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுவீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீ நடத்துவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். ஆமென்.